ஹலோ, யார் பேசுறது? சேட்டு இல்லையா? இல்ல, சேட்டு இல்ல. நீங்க யார் பேசுறது? நான் யாருங்கிறதெல்லாம் உன்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சேட்டுகிட்ட கொண்டு போய் போட கொடுங்க. நான் சேட்டுகிட்ட பேசணும். யாரு நீ இவ்வளோ அதிகாரமாக பேசுறது? சேட்டுகிட்டலாம் கொடுக்க முடியாது. ஏதாவது என்கிட்ட செய்ய சொல்லு நீ. நீங்கள் யாரு? சேட்டுட அம்மாவா பேசுறது? இல்லை, சேட்டுட அம்மா வைடி போனேன். இவ்வளோ சொல்லி குத்தம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கால உங்களை சொல்லணும்னு. போகும்போது வரும்போது ரோட்டில் எவ்வளோ சிரிச்சாக்க போது உடனே ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுது. இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு, காலை உடச்சி போகிறேன். வாசகவு விரியா திறந்து கிடக்குது. இங்கே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாக்க டிவி ஓடுது. ஆளையும் காணும். இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நல்ல உன் மூஞ்ச பார்க்க முடியாது. இதில் கோபம் வேற இருக்கிறீங்களோ? எதுக்கு இப்படி வாசக விரியா திறந்து போட்டுட்டு டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு போனா? எங்கே போனா நீ? நான் எங்கே போனேன்லாம் இருக்கட்டும். யாருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தியா? இப்போ ஒருத்தி ஃபோன் பண்ணிக்கிட்டு கேட்குறா சேட் இல்லையா அப்படி அப்படின்ட்டு. யாருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தா அதை சொல்லு. ஃபோன் பண்ணாங்களா? யார் அது? என்ன சொன்னாங்களா? அந்த நம்பரை கூட பார்ப்பேன். நான் ஏற்கனவே கொலை வரியில் இருக்கிறேன். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லு, யாருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தியா? ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தது இருக்கட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? எந்த பொழுதனைக்கு வீட்டுக்குள்ளே வந்து நாடகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாடகமாக நல்ல நாடகமா? இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. வர கோபத்துக்கு இந்த டிவி உடச்சிடலான்னு வருது எனக்கு. உடப்பிய இது நான் வாங்கி வச்ச டிவி. நீ வாங்கி வச்ச டிவினால ஒன்று மாதிரி தானே இருக்கும். வர நாடகமும் உருப்படாமல் இருக்குது ஒன்று மாதிரியே. இப்போ எனக்கு உங்கள்கிட்ட சண்டை போகிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இன்னைக்கு கடைசி நாள். கரண்ட் பில் கட்டி ஆகணும். போய் கரண்ட் பில் கட்டிட்டு வாங்க. நானும் போக முடியாது. அதெல்லாம் அவ்வளோ கியூவாக இருக்கும். நீ போய் கட்டிட்டு வாப்போ. இந்த ஒயின் ஷாப்பு வாசலில் போய் நின்றுக்கிட்டு சாராயம் வாங்கிறதுக்கு நிற்கிறீல்ல கியூவில். அது ஒன்று பேசா தெரியல அந்த கியூ உங்களுக்கு. அந்த கியூவில் நாங்கள் எவ்வளோ பணிவாக எவ்வளோ பொறுமையாக போய் நிற்போம் தெரியுமா? யாரையும் முன்னாடி தள்ளிக்கிட்டோ பின்னாடி தள்ளிக்கிட்டோ நிற்க வர மாட்டோம். அவ்வளோ பொறுமையாக போயிட்டு அழகாக மரியாதையாக வருவோம். இப்போ போய் கரண்ட் பில் கட்டிட்டு வருவீங்களா? வர மாட்டீங்களா? நாளாக கட்ட முடியாது. நீ போய் கட்டிட்டு வா. வேறு என்ன பண்ணி தொலைகிறது? நான் போய் கட்டிட்டு வரேன். நான் இல்லைன்னு சொல்லி யாருக்காவது ஃபோன் பண்ணி வீட்டுக்கு எவ்வளோ வந்தாலுவோ கொலை பண்ணி போடுவோம் சொல்லிவிட்டேன். இங்கே பாரு, நான் கூட வரலன்னு சொல்லி நீ போகிற வழியில் யார்ட்டாவது பள்ளி வச்சு பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்குவேன். என் ஃப்ரெண்டு மொத்தமாக அங்கே தான் சாராய கடை வாசலில் நிற்பானுவா. அவனும் என்கிட்ட சொல்லிவிடுவானுவா. அதனால நீ ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வரணும்னு சொல்லிவிட்டேன். ஏதோ அதுக்குள்ளேயும் போயிட்டு வந்தால இவன். நீ அவங்க வந்தா? என் மாப்பிள்ளை என்ன ரொம்ப சந்தேகப்படுறாருண்ணா, அடிக்கிறாரு உதைக்கிறாரு, வீட்டை விட்டு வெளில படிட்டு சொல்கிறாருண்ணே. உங்கள் கூட்டாளி தானே, நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கேட்பாரு. நீங்கள் தான் அவருக்கு நல்லா புத்தி பற்றி சொல்லணுண்ணே. நல்லா இருப்பாப்பா, நீ முதல்ல வெளியில் போயிருமா. என் பொண்டாட்டி அதை விட மோசமாக இதை சந்தேகப்படுறாமா. இப்போ நீ மட்டும் வந்து தெரிஞ்சுட்டாக்க வேறு மாதிரி போய் குடும்பத்துக்குள்ள நல்லா இருப்பா. நீ வெளியில் போயிரு. எதா இருந்தாலும் அவன் இருக்கும்போது வா பேசிக்குவோம். அப்படிலாம் சொல்லாது. எனக்கு காலை வேணாலும் பிடிக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும். நான் வேணா உங்கள் காலைல விடுறேம்மா. நல்லா இருப்பா, தயவு செய்து விட்டு வெளில போயிருமா. வந்து பார்த்தாக்க பெரிய பிரச்சனையாக போயிடும். அல்லாவே இந்த வந்துட்டா. அவன் மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்க, வீட்டில் கொலை விழுந்துடும். நல்லா இருப்பா. நீ என்ன பண்ணுற? இந்த டிவிக்கு பின்னாடி போய் ஒழிச்சிக்க. அவள் போனதுக்கப்புறம் உன்னை நான் கதை திறந்து விட்ற ஓடி போயிரு. பாடா என்ன வெயில். அடே யாரும் இது? வாங்க வாங்க. என்ன சரி நல்லா இருக்கிறீங்களா? என்ன இவ்வளோ தூரம்? வாங்க வாங்க உட்காருங்க, டீ குடிச்சிட்டு போகலாம். என்ன நான் ஏதோ புதுசாக வர விருந்தாடி மாதிரி பேசுறியா? ஆமா, நீ எந்த வீட்டுக்கு வந்தா? ஆமாம்ல, இது உன் வீடு இல்லை. இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்லுங்க, இங்கே யார் வந்தது வீட்டுக்கு? இங்கேயும் யாரும் வரல. நான் இந்த நாடகத்தை பார்த்தேன்னா அதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ போகிற வேலை முடிஞ்சிருச்சா? இந்த நடிப்பெல்லாம் இங்கே வேணா. உண்மையை சொல்லு, இங்கே யார் வந்தது? அல்லா எனக்கு தலைவலிக்குது. என்னங்காச்சு? ஏங்க அழுவுறியா? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுன்னு தெரியலம்மா. நீ போனதுலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? கொஞ்சம் அந்த போய் எடுத்துட்டு வரேன். உன்னிட்ட நான் அப்பயே சொன்னேன்லடி ஓடி போய் சொல்லலான்ட்டு. கேட்டியா? என் பேச்சா இந்த வந்துட்டா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போ நீ போய் கதவை திறந்து விட்டு நான் ஓடிடுறேன். நான் போய் இப்போ கதவை திறந்து விட்டு நீ ஓடுறத பார்த்தான்னு வச்சுக்கா, சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரச்சனையாக போயிடும். நல்லா இருப்ப கொஞ்சம் நேரம் அப்படியே ஏறி. என்ன சேட்டு கள்ளத்தனம் ஓவரா தெரியுது? மொழியும் சரியில்லையே. இப்போ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ? நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? தலைவலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இல்லையே, உன்னோட பேச்சிலேயே உன்னுடைய நடவடிக்கையில ஏதோ கள்ளத்தனம் தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே தண்ணி? எங்கே தண்ணி கேட்டல? அல்ல அதை மரத்தை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தது எனக்கு நீங்கள் யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாப்புல இருந்துச்சு. அதான் யாருன்னு பார்க்கறதுன்னு முடியாந்துட்டேன். ஆமாம், பச்சை தண்ணி வேணுமா சுடு தண்ணி வேணுமா? பச்சை தண்ணியே அள்ளிட்டு வா, சுடு தண்ணி அள்ளிட்டு வா. என்ன இவனுக்கு மரக்கிலாம் கலந்து போச்சா? 2 தண்ணி அள்ளிட்டு வா சொல்கிறான். தண்ணி எடுத்துட்டு சீக்கிரம் முடியா. இப்போ தானே தண்ணி எடுக்க உள்ளுக்குள்ளே போனேன். அதுக்குள்ளே எனக்கு கத்திரியா? தண்ணி எடுத்துட்டு வர வேணாமா? இல்லை, எனக்கு தலைவலி கொஞ்சம் ஓவராக இருக்குது. எதுவும் சரியாக வராது. நான் போய் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அதான் நல்லதே. சீக்கிரம் போய் நீங்கள் மாத்திரை வாங்கிட்டு வாங்க. இவருக்கு உண்மையிலேயே தலைவலியா இல்லை நம்மள்ட்ட நடிக்கிறாரா? ஒன்றும் புரியலையா நம்மளுக்கு? என்ன அதுக்குள்ளேயே வாங்கிட்டு வந்தாது மாத்திரையா? எங்கம்மா சேட்டு இல்லையா? அவங்களுக்கு தலைவலிக்கிறது மாத்திரை வாங்க போயிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. எனக்கு அது 10 நிமிஷம் போது எல்லா செய்தியும் நான் உன்ட்டு சொல்லிட்டு போயிடுறேம்மா. நல்லா இருப்பே, ஒழுங்கா போயிருங்க சொல்லிட்டு. அவர் இல்லாத நேரம் அவர் வந்து பார்த்துட்டாருன்னா திடீர்னு அவர் ஏற்கனவே என் மேல ரொம்ப சந்தேகப்பட்டு இருக்கிறாரு. இதுல நீங்க வேற இங்க நிக்கிறீங்க. நல்லா இருப்ப வெளில போயிருங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. என் முண்டாட்டிக்கு என் மேலே சந்தேகம்மா. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா. நீ தான் அவள்கிட்ட வந்து பேசி அவளுக்கு புத்திமதி சொல்லணுமா. நான் புத்தி போய் சொல்றதுக்கு நல்லா இருப்பே, வெளியில போயிருங்க முதல்ல. இல்லைண்டாக்கி அவர் வந்தாருண்டாக்க ரொம்ப பிரச்சனையா போயிடும். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க, நீங்க வெளில போயிருங்க. அல்லாவே வெளியில போனவர் வந்துட்டாரு இருக்க. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? அவன் என்னக்க சேட்டுட்ட பேசவா? உங்களே வெட்டுவாரு, என்னையும் வெட்டுவாரு. அவர் கண்ணில் மட்டும் பட்டியண்டாக்கா. நல்லா இருப்பே. நீங்க என்ன பண்ணி இந்த பீரோலுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறங்க. என்னங்க அதுக்குள்ள வத்தியா மாத்திரை வாங்கி போட்டியெல்லாம்? இப்போ தலைவலி தேவையா? எனக்கு தலைவலியெல்லாம் போயிடுச்சு. நீ எவ்வளோ பதட்டமா இருக்கிறா? அதெல்லாம் உள்ள உங்களுக்கு வந்து தலைவலியா இருந்துச்சு. அதான் எனக்கு ஒரு கவலையா இருந்துச்சு. இப்போ தலைவலி தேவையில்லை உங்களுக்கு? தலைவலியெல்லாம் தேவையில்ல. நீ போய் என்ன பண்றா? எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டுட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேலைங்க? மதி யார் வரான்னு தெரியலையா வீட்டுக்கு? வணக்கம். என்ன யாருன்னு தெரியுதா? இல்லையா ஒன்றும் தெரியலையா? நீ யார் பண்ணி? இப்போ நான் தான் வணக்கம் சொன்னேன். இந்த வணக்கம் சொல்றது தான் நேரம். நீ எங்க வீட்டுக்கு வந்தியாக்க? என்ன சட்டையில எல்லாம் லைட் எரியுது?
நான் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ்ல இருந்து வரேன். உங்க வீட்ல வந்து லைன் ஏதோ ரிப்பேர் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். எங்க வீட்ல ஒரு ரிப்பேர் கிடையாது, நீங்க போங்க. நான் சொல்றேன், எங்க வீட்ல எந்த ரிப்பேர் கிடையாது, நீ போப்பா. அதெல்லாம் முடியாது, எங்களுடைய கடமை. நாங்க வந்துட்டோம், பார்த்துட்டு தான் போவோம். மீட்டர் பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அந்த டிவி பின்னாடி இருக்குது, போய் பாருங்க, போங்க. நீ யார் மணி இங்கிட்ட வந்து ஒளிஞ்சிருக்கிறா? சத்தம் போட்டு பேசாதீங்க, உங்க காயில விழுந்துற போகுது. சரி சார், என்ன இது? அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, ஒரு மாதிரியா இருக்குது. அவங்க யாருமே தெரியல, ஏதோ விளையாடுறாங்க போலக்கு, ஒளிஞ்சு விளையாட்டு, அதான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. நல்லா ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்ஜாய் பண்ணுங்க. இந்த லைன் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த 3 லைன் எங்க இருக்குது? அந்த 3 லைன் வந்து இந்த கபடுக்கு பின்னாடி தான் இருக்கு, போய் பாருங்க. அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பார்த்தது போதே, நீங்க போங்க. ஏமா, என்னுடைய டியூட்டி அந்த லைனை பார்த்தா அந்த லைன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 3 லைனையும் பார்த்துட்டேன்டாக்கா நான் போயிடுவேன். அதான் நான் சொல்றேன்ல, நீ போய் அந்த கபடுக்கு பின்னாடி பாருப்பா, அங்கதான் இருக்கு 3 லைன். அட, நீங்க யாருங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? தம்பி நல்லா இருப்பா, என்ன காட்டி கொடுக்காம போயிருப்பா. மேடம், என்ன இது? உங்க கால வேண்டாம் விழுவுறங்க, நல்லா இருக்கு, எதுவும் சொல்லி நம்ம போயிருங்க. சரி சார், கொஞ்சம் கிட்ட வாங்க. என்ன பாத்துட்டீங்களா? எல்லாம் பார்த்தேன். இங்க 3 இல்ல 4 இருக்கு. உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்ன கேட்க போற? இதுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு லைன் பிடிச்சி கொடுங்களேன். போன மரியாதையா விட்டு விட்டு என்னமோ தெரியல, அவன் வந்து இப்படி சாக்காயிட்டு போறான். ஏதோ ஒன்று நடக்கிறாப்புல இருக்குல்ல ஏன் வீட்டுக்குள்ள? ஆமாங்க, எனக்கு அப்படித்தான் தோணுது. ஆமா, நீங்க ஏன் ரொம்ப நேரமா அந்த டிவி பின்னாடியே நிக்கிறீங்க? கொஞ்சம் நவருங்க பாப்போம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் நிக்கிறேன். நான் இப்ப பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கணும். நானும் ரொம்ப நேரமா உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சிரிக்கிறியா, பேயனாட்டா புலம்பிக்கிட்டு இருக்கிறியா? என்ன நடக்குன்னு தெரியல. ஒழுங்கு மரியாதை நவருங்க சொல்லிட்டு நாங்க பாக்கணும். நீ யாருடி? நீ எப்படி வந்த என் வீட்டுக்குள்ள? நல்லாவே பாத்துட்டால. உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை எனக்கு எதுக்கு, நான் போறேன். சேட்டு, என்ன கல்லல் வாழிக்கிட்டு நிக்கிறியா? யார் இவன்? ஒழுங்கு மரியாதை சொல்லிவிட்டேன். சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியலமா. அந்த பிள்ளைய வந்து ஒளிஞ்சு இருந்திருக்குது, அந்த பிள்ளைய விழுந்து ஓடுது. இதுல என்ன பிடிச்சி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பொய்யா சொல்ற என்னட்ட? நீங்க யாருக்க என் வீட்டுல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? நான் உங்க வீட்டு பிரச்சனை இல்ல, தள்ள விடல. நான் போறேன் எங்க வீட்டுக்கு. இங்க வாங்க, நான் வெளியில போன உடனே இந்த அளவு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கியா நீ? இங்க பாரு, நம்ம 2 பேரும் மேலே மிஸ்டேக் இருக்குது. நான் வெளியில போன உடனே நீ அவளை கூட்டிட்டு வந்து டிவிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தியல்ல. நீ வெளியில போன உடனே நான் அவரை கூட்டிட்டு வந்து பீரலுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தேன். நம்ம இதோட நம்ம சண்டை முடிஞ்சு போயிடுச்சு, சமாதானமா போயிடுவோம்.